இது நிராயுத பாணியாக அப்படியே உட்கார்ந்துருக்குது. நானே என்னை கொல்றேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அப்போ எதிர்ப்பே இல்லாத ஒருத்தனை போய் நீங்கள் அழிக்கிறீங்க. இப்போ தூங்கும்போது ஒருத்தனை போய் சண்டை போட்டு கொல்றதுக்கு சமம். அவன் முழிச்சிருந்து அவனும் சண்டைக்கு தயாராக இருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் அதில் ஒரு தர்மம் இருக்குது. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், முதுகுல போய் அவனை குத்துற மாதிரி, இது அதை விட 100 மடங்கு கேவலமான ஒரு விஷயம். அதனால தான் தற்கொலைக்கு பெரிய தண்டனை. இந்த உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு, அவருக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது, இந்த உயிரை எடுப்பதற்கு. உங்களுக்கு யார் அந்த பவரை கொடுத்தது? Nobody has given you the right to take it away. அதற்காக உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியாத தண்டனையில் நீங்கள் சிக்குவீர்கள். இதுதான் மிகப்பெரிய உண்மை. தற்கொலைங்கிறதுல பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுவும் கண்ட ரீசன், இந்த ரீசன்லாம் ஒரு காரணமே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கொஞ்சம் வெளிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தீர்வு இருக்குது. அந்த தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறப்போகிறீர்கள். அதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம நினைக்கலாம் யாருக்குமே அந்த பிரச்சனை வரல. பிரச்சனை இல்லை, அது ஒரு சேலஞ்சு. மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறப்போகிறீங்க.